سلام السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وختم الأولياء افتخار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا حبيب اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனுசரித்து பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழறிக்கும் மாணவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. ஆமீன். அன்பு குறித்தான் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் மாபெரும் கிருபையினால் என்று நாம் இஸ்லாமிய மாதங்களான சஃபர் மாதத்தினுடைய முதல் ஜுமாவில் அமர்ந்திருக்கும். அல்லாஹ் தனது வருகையை ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய எளிய அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அதனுடைய நன்மையை முழுமையாக பெற்ற நன்மக்களாக நன்மையும் நமது சந்ததிகள் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன். அன்பானவர்களே, இஸ்லாமியனாக பிறந்திருக்கக்கூடிய நாம் எதிர்கொள்ளக்கூடிய நாம் அடையக்கூடிய ஒவ்வொன்றினுடைய சிறப்பையும் அதனுடைய நல்லது கட்டதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவசியமும் கூட. ஏன் என்று சொன்னால், நம்மை அடையக்கூடிய ஒவ்வொன்றின் மூலமாக அதில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறான், அதில் எவ்வளவு இன்னல்களை வைத்திருக்க என்பதாக தெரியும் பொழுதுதான் அந்த சிறப்புகளை அடைவதற்குண்டான காரியத்தையும் செய்ய முடியும். அதில் இருக்கக்கூடிய கெட்டல்களிலிருந்து நம்மை நாம் விலக்கி கொள்ள முடியும். அப்படியாக இஸ்லாமிய மாதங்களுடைய சிறப்பு என்ன, அந்த மாதங்களில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்பு எல்லாம் வைத்திருக்கிறார், அதன் மாண்பு என்பது பற்றியான செய்திகளை நிச்சயமாக நாம் அனைத்து மாதங்களும் சிறப்புகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் சில மாதங்களுடைய சிறப்பை மட்டும்தான் அறிந்திருக்கிறோம். துல்ஹஜ்ஜுடைய சிறப்பையும் ரமலான் மாதத்துடைய சிறப்பையும் ரபீஉல் அவ்வல் என்பதாக இஸ்லாமிய மாதங்கள் 12 இருந்தாலும் கூட அதிலே சில மாதங்களுடைய சிறப்பை மட்டும்தான் அறிந்தவராக உலகில் இருந்து கொண்டிருக்கும். அதனால்தான் மற்றவர்கள் மாதங்களை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளை கேள்விப்பட்டு அதில் இஸ்லாமிய செயல்பாடுகளை கூட செய்வதை விட்டு நம்மை நாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம். சிலர் இந்த மாதங்களில் இது செய்தால் கூடாது என்பதாகவும், சிலர் இந்த மாதங்களில் இது செய்தால் அது சரியாக இருக்காது, இஸ்லாத்துக்கு ஏற்றதாக இருக்காது, இது அல்லாஹின் பொருத்த தராது என்பதாக மற்றவர்கள் கேள்விப்படுவதை இல்லாமல் சொல்லக்கூடிய நேரத்தில் அதனுடைய சிறப்பையும் ஆண்மையை அறியாமல் நான் அறியாத காலத்தில் மக்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு அதனிலிருந்து நம்மை நாம் விலக்கி எண்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாமிய மாதங்கள் என்றால் என்ன, அந்த ஒவ்வொரு மாதங்களுடைய சிறப்பு என்ன என்பதற்கான செய்திகளை இன்று நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மாதங்களை ஏன் படைத்தான் என்பதாக குர்ஆனில் கூறும் பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி வ ஹலகஸ் ஸமாவாத்தில் அலம் மின்ஹா 4 ஹுரும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுவார். இஸ்லாமிய மாதங்களை நாம் உலகம் படைத்தது நாட்களில் இருந்து 12 மாதமாக ஆக்கியிருக்கிறோம் என்பதாக சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த மாதங்கள் எதற்கு படைத்தேன் என்று சொன்னால், ஒரு எண்ணிக்கைக்காக வேண்டி உங்களுக்கு நான் படைத்துக் கொடுக்கணும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார். அப்படியானால் வானபூமி படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 தான். ஆனால் அந்த மாதங்கள் அல்லாஹ் படைத்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு எண்ணிக்கைக்காக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இப்படியாக இஸ்லாத்தை நான் எடுத்துக்கொண்டோமானால் ஒவ்வொன்றுமே அதை அல்லாஹ் தஆலா எதையுமே வீணாக படைக்கவில்லை, ஒவ்வொன்றும் ஒரு காரணத்துக்காக இந்த அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கடல் நீரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடல் நீர் அல்லாஹ் தஆலா எவ்வளவு படைத்திருக்கிறான், ஆனால் அனைத்து முப்பாக இருக்கிறது, அது நல்ல தனியாக இருந்தால் அனைவருக்கும் பயன்படுமா என்பதாக நாம் சிந்திக்கலாம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், ஓ ஹுவல்லதி ஸஹ்ஹரல் பஹ்ர தஅகுலு மின்ஹு லஹ்மன் தரியா என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான். ஆனால் கடலை உங்கள் வசதிக்கு ஏற்ப நாம் படைத்திருக்கிறோம், அது மட்டுமல்ல அதிலிருந்து நீங்கள் புதிய வகை இறைச்சியை சாப்பிடும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். நாம் நினைக்கிறோம் இந்த நீரை மட்டும்தான் நினைக்கிறோம், ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த நீர் மூலமாக உங்களுக்கு பயணத்தையும் நாம் ஏற்படுத்தி தருகிறோம், அது மட்டுமல்ல அதில் ஒரு புதிய இறைச்சியும் அல்லாஹ் தஆலா தரும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இந்த அளவிலே இதுவரை நாம் எவ்வளவோ கடல் வகை உயிரினங்களை சாப்பிட்டு இருக்கிறோம், ஆச்சரியமாக பார்த்திருக்கும். ஆனால் அதுவெல்லாம்
இன்றைய கண்டுபிடிப்பாளர்கள் கூறக்கூடிய செய்தி என்று சொன்னால் 10% தான் கடல்வாழ் உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அப்படியானால் 2,42,000 உயிரினங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் ஒரு 10% கூட அல்ல, இன்னும் 90% உயிரினங்கள் கடலிலே இருக்கிறது என்பதாக கூறுகிறார். அப்படியானால் அந்த கடலை அல்லாஹ்தாலா மனித சமூகத்திற்கு புதிய இறைச்சியை தருவதற்காக வேண்டி படைத்தென்பதாக குர்ஆனில் கூறுகிறார். அதுபோல் மலைகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த மலைகள் ஏன் அல்லாஹ் படைத்தான் என்று சொன்னால் அப்படியானால் மலைகள் பூமி அசையாமல் இருப்பதற்காக வேண்டி அதை நாம் ஒரு அடையாளமாக அதன் மேல் உறுதியான மலையை நாம் படைத்துவாக கூறுகிறார். அப்படியானால் உலகிலே நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அதை அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்துக்காக தான் படைத்திருக்கிறார். மாதங்களாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, எதையும் அல்லாஹ் தஆலா வீணாக படைக்கவில்லை. ஒவ்வொன்றையும் ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் தஆலா படைத்திருக்க. ஆனால் அதை பற்றி நாம் அறிவதில்லை. அதை பற்றியான செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நம்ம அறிவை நாம் முற்படுத்தாமல் மக்கள் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் கேட்டு அது பற்றியான செய்திகளை தவறாக நம்ம மனங்களில் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். எண்ணிக்கொண்டது மட்டுமல்ல, காலங்களை திட்டிக் கொண்டும் இருக்கிறோம். எனக்கு ஏற்பட்ட முசீபத் என்பதாக ஒவ்வொரு காலத்திலும் அடையக்கூடிய அந்த காலத்தை திட்டுகிறோமானால் அந்த காலத்தை திட்டுவதை யாரை சார் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யசுப்பு பனு ஆதம், ஆதமுடைய மக்கள் காலத்தை திட்டுகிறான். வானதஹர், நான் காலம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். அப்படியானால் அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறான். ஒரு நேரம் கெட்டது என்பதாக அந்த நேரத்தை திட்டினால், ஒரு காலம் கெட்ட காலமாக இருக்கிறது, ஒரு மாதம் பீடைக்குரிய மாதம் என்பதாக அதை திட்டினோமானால் அது எல்லாம் அல்லாஹை திட்டுவதாகத்தான் சாரும். ஒரு நிறுவனம் தயாரித்த ஒரு காரையோ பைக்கையோ திட்டுகிறோம், ஆனால் இது சரியான கண்டுபிடிப்பு இல்லை, இது இப்படி தயாரிக்கின்றதாக அது ஃபெயிலியரை பற்றி நாம் பேசினோமானால் அதை ஓட்டுபவரை சாராத மாறாக எவர் கண்டுபிடித்தார் அவரை. அப்படியாகத்தான் உலகிலே அல்லாஹ் படைத்த ஒரு உயிரத்தை நாம் திட்டினோமானால், ஒரு படைத்த படைப்பினத்தை குறை சொன்னோமானால் அது அல்லாஹை சாரும். ஒரு குட்டையாக படைக்கப்பட்டிருக்கிறான், ஒரு கருக்குடனாக படைக்கப்பட்டிருக்கின்றதாக அவனை குட்டையன் நெட்டை என்பதாக நாம் அவனை திட்டும் போது அது யாரை சாரும் என்பதாக சிந்தித்தான் அது அல்லாஹை சாரக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் உலகில் நாம் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுவினுடைய படைப்பினங்களை குறை கூறினோமானால் அல்லாஹுவை குறை கூறுவதாக சாருகிறது. அப்படியாகத்தான் நின்று நாம் சில மாதங்களை, இஸ்லாமிய மாதங்களை பீடைக்குரிய மாதம் என்பதாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களை பீடைக்குரிய மாதமாக, அதில் இங்கு இருக்கக்கூடிய சஃபர் மாதத்தை ஒரு பீடை மாதமாக, ஒரு துர்க்குரியான மாதமாக இஸ்லாமிய சமூகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் மற்ற காலங்களில் எல்லாம் ஒரு திருமணத்திற்காக ஒரு மண்டபம் புக் செய்தோமானால் அதனுடைய வாடகை அதிகமாக இருக்கும். ஆனால் சஃபர் மாதங்களிலே இன்னும் சில ஊர்களிலே, நாடுகளில் எல்லாம் சஃபர் மாதங்களில் வாடகை குறைவாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், மாற்று மதத்தவர்கள் எப்படி ஒரு மாதத்தில் திருமணம் செய்ய மாட்டார்கள், அப்படியாக இஸ்லாமிய சமூக ஒரு மாதத்தில் திருமணம் செய்ய என்பதாக அந்த மாதத்தை சஃபராக குறிப்பிட்டு அந்த மாதத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சி நடத்தினால் எங்கிடத்திலே வாடகை குறை என்பதாக விளம்பரம் செய்யக்கூடிய செய்தியை இப்படியாக இஸ்லாமிய சமூகம் முழுவதுமாக சஃபர் மாதத்தை ஒரு பீடைக்குரிய மாதமாக கருதி அதிலே நல்ல காரியங்கள் செய்யாமல் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலே இஸ்லாத்தில் பீடை என்பது இருக்கிறதா, துர்சகுனம் என்பது இருக்கிறதா என்பது பற்றியான செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி துர்சகுனம் இருப்பதாக நாம் எண்ணினால், இதில் பீடை இருக்கிறது, இது துர்சகுனம் என்பதாக காலத்தின் மீதோ நேரத்தின் மீது நாம் பழி போட்டோமானால் அது எதற்கான அடையாளம் என்பதாக கூறும்போது நமது ஈமான் பலகீனம் என்பதாக அர்த்தம். நம்முடைய ஈமான் என்னவென்று சொன்னால், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ ஷர்ரிஹி வ கைரி என்பதாக இதைத்தான் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹை கொண்டும், ரசூலை கொண்டும், வேதங்களை கொண்டும், தூதர்களை கொண்டும் ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய அதில் இறுதியாக நமக்கு ஏற்படக்கூடிய நல்லதையும் நமக்கு ஏற்படக்கூடிய கெட்டதையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே அதையெல்லாம் இதன் மூலமாக நிகழ்ந்தது, இவன் எனக்கு முன்ன வந்தான், இதனால் தான் நான் விபத்துக்குண்டானேன், இந்த விலங்கு எனக்கு முன்னால் சென்றது என்பதாக விலங்குகளை திட்டுக்கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதன் மீது வழிபோட்டமானால் அது நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கின்றதாகத்தான் அர்த்தம். அப்படியானால் இஸ்லாத்தில் பீடை என்பது இல்லை, அது பீடை இருப்பதாக நாம் எண்ணினோமானால் நமது ஈமான் பலகீனமாக இருக்கின்றதாகத்தான் அர்த்தம். முதலாவதாக. இரண்டாவதாக, இஸ்லாமிய சமூகம் சஃபர் மாதத்தை
துர்சகன் என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் அதில் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை செய்தால் அந்த துர்சகனம் நீங்கிவிடும் என்பதாகவும் இஸ்லாமிய சமூகம் இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, சஃபர் மாதம் பீடை மாதம் தானா என்பதற்கான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா அதுவ வலா தீரத வலா அஹாமத வலா சஃபர. இஸ்லாத்தில் சஃபரை பற்றி சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு முந்தியதாக பேசுகிறார்கள். இஸ்லாத்தில் தொற்று நோய் என்பது இல்லை, பறவை சகுனம் என்பது இல்லை, கழுதை கத்தினால் என்பதாக சொல்லக்கூடிய சகுனம் என்பது இல்லை. மாறாக அடுத்ததாக சஃபர் மாதம் பீடை மாதம் என்பதாக இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படியானால் கழுதை முகத்தில் முழித்தால் நல்லது நடக்கும் என்பதாக மாற்று மதத்தவர்கள் எண்ணுகிறார்கள். நாமும் அதை எண்ணுகிறோமானால் அதை கழுதை மேற்பனுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது? ஒரு மாலை அணிந்தால் நமது வாழ் முன்னேறி என்பதாக நினைத்து அதை விற்போம் என்பதாக ஒவ்வொரு நிலையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் சகுனம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. நேரத்திலும் காலத்திலும் இஸ்லாத்தில் அடிப்படையாக அதை நாம் ஈமானாக கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் தான் எதுவும் நடக்கும் என்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் காலங்களிலும் நேரங்களிலும் பீடை இருப்பதாக எண்ணினால் நமது ஈமான் நிச்சயமாக பலகீனமாக இருக்கும்போதாக அர்த்தம். காலங்களிலும் நேரங்களிலும் பீடை என்பது இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவார்கள், நுஈமு ஸமானுனா வல் கைபு ஃபீனா வமா லி ஸமானினா கைபுன் சிவானா என்பதாக ஒற்றை வரியில் மனித சமூகத்துக்கு புரியுமாக ஒரு வசனத்தை கூறுவார்கள். என்னவென்று சொன்னால், குறையை நம்மிடம் வைத்துக் கொண்டு காலத்தின் மீது நாம் பழி போட்டுக் கொண்டிருக்கிறோம். குறை நம்மிடம் தான் இருக்கிறது, நாம் காலத்தின் மீது பழி போகும். காரணம் என்று சொன்னால், நமது காலத்தில் நாம் தான் பெரும் பீடியாக இருக்கும். காரணம் என்று சொன்னால், காலங்களும் நேரங்களையும் அல்லாஹ் தன்னை எதற்காக வேண்டி படைத்தானோ அதை சரியாக செய்கிறது. சூரியன் காலை உதிக்கிறது, மாலை மறைகிறது, சந்திரன் சரியாக என்பதாக ஒவ்வொன்றும் அதன் எதற்காக அல்லாஹால அதை படைத்தாதற்குண்டான காரணங்கள் நேரங்களை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை செய்யவில்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹால மனிதன் எதற்காக படைத்தான்? மா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக நீ படைத்ததாக கூறுகிறார். ஆனால் அதை விட்டு நாம் தூரமாக கொண்டிருக்கிறோம். நமது கடமைகளை சரியாக நிறைவேற்றாததுதான் நமக்கான பீடை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கேட்கிறார், என் மகனுக்கு நான் திருமணம் வைத்திருக்கிறேன், எந்த நாளில் வைக்கிறான் என்பதாக கேட்கும்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூறினார்கள், என்று உங்கள் மகன் ஃபஜ்ர் தொழுகை சரியாக ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறானோ அன்று வை என்பதாக. அப்படியானால் என்று நாம் ஃபஜ்ர் தொழுகையை சரியாக நிறைவேற்றும் அந்த நாள் முழுவதும் நல்லாளாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எவர் சுபு தொழுகையை தொழுகிறார் அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார். அவர் எதை தொட்டாலும் சரி அது வெற்றியாக அமையும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்று நாம் சுபு தொழுகிறோமா? சுபு தொழுகாமல் செல்லக்கூடிய நேரத்தில் எத்தனை காரியங்கள் ஏற்பட்டாலும் அதை நாம் காலத்தின் மீதும் நேரத்தின் மீது வழி போடக்கூடிய நாம் நமது கடமையை நாம் நிறைவேற்றாக இருக்கும் என்பதாக சிந்திக்கிறோமா? நிச்சயமாக இல்லை என்பதாகத்தான் கூற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுவார்கள், மன் தரக அஸ்ரன் ஃபஹுவ ஹபித அமலு. எவர் அசர் தொழுகையை விடுகிறாரோ அவருடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எவர் அசர் தொழுகை விடுகிறாரோ அவருடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடும் என்பதாக. அப்படியானால் நாம் செய்யக்கூடிய அமலை சிறிதாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யக்கூடிய அமல்கள் அழிகிறது என்று சொன்னால் காரணம் அல்லாஹ்வின் கடமையை சரியாக நிறைவேற்றாததுதான். அதுபோல் கடமைகள் ஜக்காத் எடுத்துக்கொள்ளலாம். ஜக்காத் சரியாக கொடுப்பதுதான் நமது செல்வத்திற்கான வளர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த ஜக்காத்தை நாம் சரியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது செல்வத்தை பீடைக்குரியதாக, அது செல்வத்தை ஹராமான வழியை தான் செலவழிக்க செய்யும். அப்படி போல் நோன்பை நாம் அடைகிறோம். நோன்பை அடையக்கூடிய நாம் நோன்பு நோக்கவில்லை, ஆனால் தக்குவா என்பது நமக்கு மத்தியில் வராது. நோன்பு பிடிப்பது மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை தருகிறான். அந்த ஆரோக்கியம் வரும். அப்படியானால் இஸ்லாமிய கடமைகளை சரியாக செய்வதுதான் நமக்கான பீடையை விட்டு நம்மை அகற்றுவதாக இருக்கும். அப்படி அல்லாமல் நாம் காலங்களின் மீதும் நேரங்களின் மீது பழி போட்டுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அது நமது ஈமானுடைய பலகீனமாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலெல்லாம் ஷவ்வால் மாதத்தை ஒரு பீடை மாதமாக கருதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பீடை மாதம் இல்லை என்பதை சமூகத்தில் காட்டுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் திருமணம் செய்த என்பதாக வரலாறை பார்க்கிறோம். அவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒரு துர்க்கமான ஒரு நேரத்தில் ஒரு செயல் நடந்தது என்று சொன்னால் அந்த செயல் முழுவதுமாக
இழிவான பாதையை செல்ல வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல என்பதை சமூகத்தில் காட்டுவதற்காக வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முன்னித்தார்கள். இன்று வரையிலும் இவர்கள் போல் வாழ்வதற்கு உலகில் ஆள் என்பதாக சொல்லும் அளவுக்கு வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் காலங்களிலும் நேரங்களிலும் துர்க்குணம் என்பது இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார். அதே போல் இன்று நாம் சஃபர் மாதத்தை அடையக்கூடிய மக்கள் அது இருக்கக்கூடிய பீடை நீங்குவதற்காக சில காரியங்களை செய்கிறார்கள். என்னவென்று சொன்னால் கடல் கரைக்கு செல்வதன் மூலமாக அது நீங்கும்போதாக இன்றும் சமூகம் செல்கிறது. இன்றும் கடல் கரை இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் வசிக்கக்கூடிய ஊர்களில் சென்றால் சஃபர் மாதங்களிலே அவர்கள் அந்த புதனை அடையக்கூடியவர்கள் கடற்கரைக்கு செல்கிறார்கள். அது செல்வது மூலமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பீடைகள் எல்லாம் நீங்குவதாக ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய காரியத்தை இன்னும் சமூகம் செய்து கொண்டிருக்கிறதை கண்கூடாக பார்க்கும். அத்தோடு சேர்த்து இரண்டாவதாக ஏழைகளுக்கு உதவுவது மூலமாக அதை நீங்கும்போதாக செய்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, சதக்கா கொடுப்பது மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அதை எந்த நோக்கத்திற்காக என்று கொடுக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ₹1 கொடுத்தாலும் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு நன்மையை தருவான். அந்த நோக்கம் சரியா இல்லாமல் இப்படியாக நாம் நினைத்து சதக்கா கொடுத்தோமானால் எனக்கு வரக்கூடிய துர்பாக்கியம் போக வேண்டும், இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பீடை என்பதாக நாம் சதக்கா கொடுத்தோமானால் அதற்கான பதில் என்பதாக கூறும்போது அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், குல் ஹல் நபியக்கும் பில் அக்ஸரீன அமலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون انهم يحسنون صنعا என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான். இவ்வுலகில் அவர்கள் செய்த அனைத்து காரியமும் வெற்றி பெற்றது என்பதாக நினைத்துக் கொண்டு இருப்பார்கள். லட்சக்கணக்கில் பதங்களை அதுக்காண்டி செலவழிப்பார்கள். ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாததாகத்தான் இருக்கும்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். நான் செய்த செயல் வெற்றி பெற்றது என்பதாக தர்மங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நற்காரியங்களை செய்யக்கூடிய நேரத்தை அவர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதுவெல்லாம் நாளை மறுமையிலே அவர் முகத்தில் கசக்கி வீசப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். காரணம் என்று சொன்னால் அவை கொடுக்கப்படக்கூடிய நேரத்திற்கு நோக்கத்தை அல்லாஹ் தஆலா பாதிக்கிறார். அந்த நோக்கம் அல்லாஹ்வுக்காக இருந்தது என்று சொன்னால் அது ₹1 இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே பலன் அளிக்கும். அப்படி அல்லாமல் இஸ்லாம் அனுமதிக்காத, இஸ்லாம் அறவே ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு நியத்தை நாம் அதை கொடுத்தோமான நிச்சயமாக அது நமக்கு நாளை மறுமையிலே பயன் அளிக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மீதாக கருத்தப்படியானால் இஸ்லாத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இஸ்லாம் என்பது அல்லாஹ் சொன்ன செயல்கள் தான் நடக்கும். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும். அதை தாண்டி ஒரு காரியங்கள் நடக்காது என்பதாக நாம் இஸ்லாத்து வரலாற்று மூலமாக பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுவான், நான் நாடியதுதான் நடக்கும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தின் மூலமாக இந்த உம்மத்துக்கு போதிக்கிறான். வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு, உலகை அறிந்தவனாக நான் இருக்கிறேன். வயஅலம் மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடல் மீது நடக்கக்கூடியவரும் நிலத்தில் நடக்கக்கூடிய எனக்கு கட்டுப்படுத்துதான் நடக்கிறது. உமா தஸ்கத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த வசனத்தை நாம் சற்று உற்று பார்க்க வேண்டும். ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை உதிர்ந்து விழுந்தாலும் கூட என்னுடைய கட்டளையின் மூலமாகத்தான் விழும்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். மரத்திலிருந்து ஒரு இலை ஒதுகிறது, காற்றடிக்க கொடுத்து எவ்வளோ இலை ஒதுகின்றதாக பார்க்கும். ஆனால் அந்த இலை எல்லாம் அல்லாஹின் கட்டளை மூலமாகத்தான் விழும்பதாக அல்லாஹ் குர்ஆன் கூறிய. ஆனால் அல்லாஹின் கட்டளைக்கு நீங்க தான் அனைத்து காரியமும் நடக்கும். நாம் சகுனம் என்பதாகவோ துர்சகுனம் என்பதாக நாம் நம்மை நினைத்துக் கொண்டோமே ஆனால் நிச்சயமாக அது நமது ஈமானை பலகீனப்படுத்தும் என்பதை நின்று கொள்ள வேண்டும். அன்பார்களே, அல்லாஹ் தஆலா உலகில் ஒவ்வொன்றையும் ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். காலங்களை படைத்தற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு எண்ணிக்கைக்காக படைத்தின்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறிவிட்டான். 12 மாதங்கள் எண்ணிக்கைக்காக படைக்கப்பட்டது. மனித சமூகத்தை நான் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன். அப்படியானால் அவன் எதற்காக நீ படைக்கப்பட்டான் அதை விட்டு நமது காரியங்களை செய்தோமானால் நிச்சயமாக அதுதான் நமக்கான பீடியாக இருக்கு. உலகில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டவராக அல்லாஹ் எதை சொன்னால் அதுவும் செய்து வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக. ஆமீன். ஆகிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.